வணக்கம். எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டங்கள், திருத்தப்பட்ட சட்டங்கள் 2025 தொடர்பான விசேட தகவலை சேர்த்திருந்தோம். நிறைய உறவுகள் அதோடுபான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றீர்கள். உண்மையில் சவுதி அரேபியாவில் ஒரு தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்து கொண்டு வரப்பட்டிருந்தாலும் முதலாளிகளால் அதை கடைப்பிடிக்கப்படுவதிலே புறக்கணிக்கப்படுகின்றார்கள். உண்மையில் சவுதி அரேபியாவில் இருக்கும் சட்டங்கள் மிக சிறப்பானவை. ஆனால் அங்கிருக்கும் அரபிகள் அதை பின்பற்றுவதில்லை. 2025 ஆண்டும் சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக பல்வேறு நன்மைகள் கருதி பல்வேறு சட்டங்கள் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதோடுபான தனிச்செய்தியை கூட நான் தருவதற்கு காத்திருக்கின்றேன். நேற்றைய செய்திகள் பார்வையிட தவறவிட்டவர்கள் கொமெண்டில் தருகின்றேன், சென்று பார்வையிடுங்கள். தொழிலாளர் சட்டம் தொடர்பாக அதில் செய்திகள் சொல்லியிருக்கின்றோம். ரியாத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு பிரிவின் சர்வதேச இந்திய பள்ளிகள் குழந்தைகளின் நிகழ்ச்சிகள், படைவீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள், இந்திய தூதுவர் ஆகியோரின் உரைகள் அடங்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ராஜதந்திர குடியிருப்பில் படைவீரர் தினத்தை கொண்டாடி இருப்பதுடன் இந்த கொண்டாட்டம் சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட ஆயுதப்படை வீரர்களுக்கு அஞ்சல் செலுத்தும் விதமாக அமையப்பெற்றிருந்தது. சர்வதேச இந்திய பள்ளிகள் குழந்தைகள், வீரரின் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுபூர்வமான உரைகள், இந்திய தூதுவரின் சிறப்பு உரைகள் ஆகியவை கண்கவர் நிகழ்ச்சியாக இருந்தது. சவுதி அரேபியாவை வாட்டி வதைக்க இருக்கிறது கடுமையான குளிர். இந்த வாரம் அதிகரிக்கின்றது சவுதி அரேபியாவில் கடுமையான குளிர்காலம். இன்று தொடக்கம் செவ்வாய்க்கிழமை வரை தாஃபுக் அல் ஹோஃப், வடக்கு எல்லை ஆகிய பகுதிகளில் கடுமையான குளிர் வாட்டி வதைக்க இருக்கிறது. இதே நேரத்தில் பலத்த காற்றும் இருக்கும் என்று வானிலை மையத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த காலகட்டத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 தொடக்கம் -3 வரை இருக்கும். இது பெரும்பாலும் தற்சமயம் ஐரோப்பிய நாடுகளில் இதுபோன்ற வெப்பநிலையே காணப்படுகின்றது. ஆகவே திங்கள் தொடக்கம் செவ்வாய்க்கிழமைகளில் அல்காசிம், ரியாத், கிழக்கு மாகாணத்தில் வெப்பநிலை 2 தொடக்கம் 5 வரை குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வருகின்ற கடுமையான குளிரை எதிர்கொள்வதற்காக அதற்குரிய தயார்படுத்தல் ஆடைகளையும் கீட்டர் வசதிகளையும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதே நேரத்தில் கீட்டர் பயன்படுத்துவர்கள் விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். கீட்டர்களினால் ஆபத்துக்களும் உண்டோ. ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றோ. ஆகவே ப்ரொஃபைல் ரிக்வயர்மெண்ட் முழுமையாக படித்துவிட்டு அதற்கு தகுதியுள்ளவராக இருப்பின் அதற்கு ஏற்றவாறு அப்ளை செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்களுக்கு தகுதி ஏற்றவாறு வேலை வரும் என்று காத்திருங்கள். தயவு செய்து உங்கள் செயல்கள் மற்றவரை பாதிக்கக்கூடாது. இது ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றோ. பயனுடையவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 20 வேலைகளுக்கு மேல் ப்ளஸ் வெற்றிடங்கள் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆப்ரேஷனுக்காக 10 பேரும், ஹெல்ப்பராக 20 பேரும், ரைவர் அண்ட் சேல்ஸ்மேனுக்கு 15 பேரும் தேவை என்று சொல்லியிருக்கின்றார்கள். வீட்டு டிரைவர் தற்காலிகமாக தேவை. 5 மாதத்துக்கு வேலை செய்யலாம். வேலை தேடுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். 05 50 87 22 30. சம்பளம் 2000 ரியால் பெற்றுக்கொள்ளலாம். இந்தியர்கள் மட்டும் இல்லை என்றால் சவுதி அரேபியா நிலைமைகள். புகழ்ந்து தள்ளும் ஹாலித். சவுதி அரேபிய அரசின் ஊடகத்துறையின் துணை அமைச்சரான ஹாலித் அவர்கள் நாட்டில் வசிக்கும் சுமார் 20 மில்லியன் இந்தியர்கள் சவுதி அரேபியாவின் வளர்ச்சிக்கும் வர்த்தகத்துக்கும் முக்கிய பங்களிப்பு அளிக்கின்றனர். இந்தியர்கள் மட்டும் இல்லை என்றால் சவுதி அரேபியா நிலைமைகள் வேறு. சவுதி அரேபிய அரசின் மாபெரும் விசன் 2030 திட்டத்தின் ஒரு பகுதியாக உலக ஒற்றுமை என்ற புதிய திட்டத்தை ரியாத் நகரத்தில் தொடங்கியிருக்கின்றனர். சவுதி அரேபியாவின் அரசு விசன் 2030 திட்டத்தின் வாயிலாக உலகில் மிக நவீன உயர்தர வாழ்க்கை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்குடன் இந்த திட்டத்தை வகுத்திருக்கின்றனர். இதுபோல் சவுதி அரேபியா அனைவருக்கும் நாடாக இருக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது. இந்தியா சவுதி அரேபியா இடையே ஒரு வலுவான உறவை வலியுறுத்தி பொருளாதாரம், கலாச்சாரம் உட்பட பல்வேறு துறைகளில் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பையும் வெகுவாக பாராட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் 20 மில்லியன் இந்தியர்கள் இருக்கின்றனர். சவுதி அரேபியா நாட்டுக்கும் மக்களுக்கும் அவர்களின் விலைமதிப்பற்ற பங்களிப்பு மிக முக்கியமானதாக ஹாலித் பின் அப்துல் காதர் விசேட நேர்காணலில் செய்தியாளர் சந்திப்பிலும் கருத்து வெளியிட்டுள்ளார்.
ஒரு பொருள் மக்களுக்கு அதிகமாக கிடைத்தால் எப்போதும் அதற்கு மதிப்போம். இல்லையென்றால் அதே பொருள் கிடைக்காத மற்றும் ஒரு நாட்டில் அரிதாக கிடைத்தால் அதன் விலைகள் அதிகமோ அதிகம். சவுதி அரேபியாவின் அமைச்சகத்தின் பணி மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம். சவுதி அரேபியாவில் அமைச்சகத்தில் பணியாற்ற விருப்பமுள்ள மருத்துவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றன. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணியாற்ற விருப்பமுள்ள மருத்துவர்கள் சவுதி அரேபிய அமைச்சகத்தின் அரச மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டு பணி அனுபவத்துடன் முதுகலை மருத்துவ படிப்பு தேர்ச்சி பெற்ற 55 வயதுக்கு உட்பட்ட மருத்துவர்கள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகின்றது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். பணியாளர்களுக்கு உணவுப்படி, இருப்பிடம், விமான பயணச்சீட்டு ஆகியவை அந்த நாட்டின் வேலை அளிப்பவரால் வழங்கப்படும். இந்த நிறுவனம் மூலமாக அளிக்கப்படும் வெளிநாட்டு வேலைகளுக்கான பணியிடங்கள் குறித்த விவரங்களை நீங்கள் அதற்குரிய வலைத்தள லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். மேலும் ஊதியம், பணி ஆகியவற்றின் விவரங்களை நீங்கள் 044 22 50 22 67 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 6379 17 92 00 என்ற கைபேசி எண்ணிலோ தெரிந்து கொள்ளலாம். அயல்நாடு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் எந்தொரு இடைத்தரகரோ ஏஜென்ட்டுகளோ கிடையாது. விண்ணப்பதாரர்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான OMCM manpower.tngov.in என்ற நேரடியாக பதிவு செய்து பயனடையலாம். அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். சென்று தேவையுடையவர்கள், இதற்குரிய தகமையுடையவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுங்கள். இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 76 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன. இங்கிலநெப்பம் ஏஜென்ட்டுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றன. சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் வருகின்ற 2025ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வுகள் மாற்றம் பெறுமா மற்றும் 2025ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தாயகம் செல்வதற்குரிய வழிகள் பிறக்குமா? மாற்று வழிகளை சவுதி அரேபிய அரசாங்கத்தினர் வெளியிடுவார்களா? மற்றும் சமூக நல அமைப்பினுடைய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். மீண்டும் சொல்கின்றோம், சவுதி அரேபியாவில் தொழிற்படும் சமூக நல அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுங்கள். உங்களுக்கு நல்லம் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம்.